சிங்கார சென்னைன்னு பேர். ஆனால் எங்கேயுமே சிங்காரத்தை காணோம். சென்னையில் ஒரு 4 வீதிகள் தான் ரொம்ப சிங்காரமாக இருக்குது. அது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இருக்கிற வீதி, மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் இருக்கிற வீதி, அப்புறம் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இருக்கிற வீதி, அப்புறம் மா சுப்பிரமணியன் இருக்கிற வீதி. இந்த 4 வீதியை தவிர எல்லா வீதியும் சீரழிஞ்சு கிடக்கு. ஆனால் பேர் சிங்கார சென்னை. பேர் மட்டும் நல்லா வைப்பாங்க. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். ஒரு பேரழகன் ஒரு படத்தில் சூர்யா சொல்லுவார், இவர் விவேக் சொல்லுவார், ஸ்னேகா அந்த பேரில் விழுந்துட்டேன் அப்படிம்பார். அது மாதிரி பேர் மட்டும் கேட்கும்போது காதில் குழுகுலுன்னு இனிக்கும். இல்லம் தேடி கல்வி வருதா தெரியாது, இல்லம் தேடி மருத்துவம் வருதா தெரியாது. ஆனால் இல்லம் தேடி ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் வெள்ளம் வரும். இல்லம் தேடி தண்ணி அப்படிங்கிற திட்டத்தை வச்சா அது சென்னைக்கு பொருத்தமாக இருக்கும். 50 ஆண்டுகள் மாறி மாறி திராவிட கட்சிகள் இந்த நிலத்தை ஆண்டிருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகளில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனையை 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆண்டபோது சிங்கார சென்னையாக மாற்றுவதற்கு 10,000 கோடி. எதற்கு? மழைநீர் வடிகால் வாய்க்காலுக்கு. 21 எடப்பாடி இறங்கி அப்பா ஸ்டாலின் வந்தார். அவர் ஒரு 4,000 கோடி பேக்கேஜ் போட்டார். பேக்கேஜ் போட்டு மழைநீர் வடிகால் வாய்க்கால் ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுனாங்க. எங்க? ஸ்டாலின் வீட்டு வாசல்ல. ஒரு சொட்டு தண்ணி நிற்காது. எங்க? மா சுப்பிரமணியம் வீட்டு வாசல்ல. ஒரு சொட்டு தண்ணி நிற்காது உதயநிதி ஸ்டாலின் வீட்டு வாசல்ல. ஒரு சொட்டு தண்ணி நிற்காது யார் வீட்டு வாசல்ல? சேகர் பாபு வீட்டு வாசல்ல. ஆனால் நம்ம எல்லார் வீட்டு வாசல்லையும் தண்ணி நிற்கும். ஓட்டு போட்ட எம்எல்ஏ தேடி வரானோ இல்லையோ, பாசத்தோடு தண்ணி மட்டும் நம்மளை தேடி வரும். இப்படி தண்ணியில் தவிக்க வைத்த இந்த திராவிட கும்பல் மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு விளங்கட்டும்னு வருது. வெக்கமே இல்லாம ஓட்டுக்கட்டெல்லாம் வர்றது கிடையாது. கடைசி 2 நாள் பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம். எல்லாம் ஏழை எளிய மக்கள், அன்றாடம் காட்சிகள், கூலிக்கு உழைக்கிறவர்கள். 1000 2000 கொடுத்தால் வட்ட செயலாளரை வைத்து அந்த மக்களை கரெக்ட் பண்ணா மக்கள் வாக்கு செலுத்திடுவான் அப்படிங்கிற நிலைமையில தான் வச்சிருக்கு. அப்ப இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பொய்யை சொல்லிய இந்த திமுக அதிமுக ஒரு மாற்று தேவைப்படுது. திமுக 2000 தருவங்குது, அதிமுக 2000. அதிமுக கருணை தொகை, திமுக 8000 ரூபாய்க்கு டோக்கனு. இப்ப இதற்கு மாற்றாக திமுக மாற்று அதிமுக இல்லை, அதிமுக மாற்று திமுக இல்லை. இந்த 2 பேருக்கு நாங்க தான் மாற்று என்று 2016 இந்த நிலத்துல கட்சியை தேர்தல் அரசியல் வந்தோம். வரும்போது எல்லோரும் சொன்னது, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை தோற்று போனவுடன் திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வைத்து விடும், நாம் தமிழர் கட்சி பெட்டி வாங்கிட்டு போயிருந்தாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டோம். வாக்குச்சாவடி முகவர் இருக்கான்னு கேட்டான், 4 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா சீமான் கூட்டணிக்கு போயிருவாருனாங்க. தனித்து போட்டியிட்டு 7.2 விழுக்காடு வாக்களை பெற்றோம். மீண்டும் 2024 பிஜேபி கூட போயிருவாரு சீமான். பிஜேபி பிடிஎம்னா தனித்து மோடியா ராகுல் காந்தியாங்கிற சண்டையில இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் 20 நாளைக்கு முன்னாடி சின்னத்தை புடுங்கிக்கிட்டான். 20 நாளைக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட இது போல மைக்கு சின்னத்தை வச்சு ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம 36,50,000 வாக்களை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்து வந்தோம். இந்த 26 தேர்தலுக்கு நிச்சயம் திமுக கிட்ட போயிருவாரு, அதிமுக கிட்ட துணை முதலமைச்சருக்கு போயிருவாரு, 10 சீட்டுக்கு போயிருவாரு, 40 சீட்டுக்கு போயிருவாருன்னு ஆளாளுக்கு பேசினா. கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன், என்னை நம்பி வாக்கு செலுத்திய என் மக்களை ஏமாற்ற மாட்டேன் என்று தமிழ்நாட்டிலேயே தனிச்சு துணிஞ்சு நிற்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க தனிச்சு போட்டிட்டு, அப்ப நாங்களும் தான் தனிச்சு போட்டி வர்றோம். நாங்களும் தானே மாற்று. அவர் தீய சக்தி, இவர் ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி. யாரு? ஓம் சக்தி, பராசக்தி, தாவேகா ஒரு தூய சக்தியா. அப்படி சொல்லக்கூடாது. ஜெய்காளி, ஓம்காளி, விஜய் ஒரு ஓடுகாளி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் புதுக்கோட்டையில் தேர்தல் பரப்புரை நீங்க வேணா பண்ணி பாருங்க. புதுக்கோட்டையில் பெருமதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர்ல தேர்தல் பரப்புரை. மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர்
திருச்சி லால்குடியில தேர்தல் பரப்புரை. எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் காலையில 10 மணிக்கு ஆலங்குளத்தில் கூட்டம், 11 மணிக்கு பாவூர் சத்திரம், 12 மணிக்கு சங்கரன் கோயில், இப்போ 1 மணிக்கு வாசவனூர், 5 மணிக்கு ராஜபாளையம், அது முடிச்சிட்டு விருதுநகர். ஒரு நாளைக்கு 8 கூட்டம், ஒரு கூட்டத்தில் 1 மணி நேரம் 2 பத்திரிகை, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான். தேர்தல் தேதி அறிவித்து சரியாக இன்றோடு 14, இங்க ஒரு 11, 25 நாளாவது. அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் பரப்புரையை தொடங்கி 19 நாட்களாகுது. திருத்தணியிலே முருகன் கோவிலே சாமியை கும்பிட்டு 19 நாளாக தேர்தலை சுத்தி கொண்டிருக்கிறார். 19 நாட்களில் 164 தொகுதிகளுக்கு போயிருக்கிறார். 19 நாளும் காலையிலே 4 கூட்டம், மாலையிலே 4 கூட்டம். ஒரு நாளைக்கு 2 பத்திரிகையாளர்கள், NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ANI, அதே போல டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில ஊடகங்கள், புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 24, தந்தி என்ற தமிழ்நாட்டு ஊடகங்கள், இடையில பிகனூட்ஸ் டிவி, இடையில வேட்புமனு தாக்கல், இடையில சொந்த ஊருக்கு பிரச்சாரம் என்று சுத்தி சுழண்டுகிட்டு இருக்காரு. ஆனால் தேர்தல் பரப்புரை தொடங்கி 25 நாளுல மரியாதைக்குரிய பக்கா மாசு இந்த பனையூர் பாசு தமிழ்நாட்டையே புரட்டி போட போறேன். உங்க நண்பன், உங்க அண்ணன், உங்க விஜய் உங்களை தேடி வர்றேன். உங்க விஜய் உயிர் என்ன வர்றேன்னா அப்படின்னு பாட்டு பாடிட்டு தேர்தல் தேதி அறிவிச்சு பெரம்பூர்ல வந்து வேட்புமனு தாக்கல் 12 நிமிஷம், திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் 12 நிமிஷம், பாண்டிச்சேரியில் ஒரு 12 நிமிஷம், எவ்வளோ ஆச்சு 36 நிமிஷம், திருநெல்வேலியில் ஒரு 20 நிமிஷம், எவ்வளோ ஆச்சு 56 நிமிஷம். மொத்தமாக தேர்தல் தேதி அறிவிச்சு இந்த 25 நாட்கள்ல 56 நிமிஷம் பேசின ஒரே அரசியல்வாதி உங்க பெரம்பூருடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாஸ் பிளாஸ்ட் அவர்தான். எங்க அண்ணன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பேசுறா. என்ன பேசுறாரு? உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், கனிம வளம், காடு வளம், நீர் வளம், நில வளம், என் மொழியை எப்படி பாதுகாப்பேன், தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை எப்படி உருவாக்குவேன், என் கல்வியை எப்படி மாற்றுவேன், என் மருத்துவத்தை எப்படி மாற்றுவேன், தூய குடிநீரை எப்படி குடிப்பேன், வீட்டுக்கு வீடு அரசு வேலையை எப்படி கொடுப்பேன், ஆடு மாடு பண்ணையை எப்படி உருவாக்குவேன், மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, இறால் பண்ணை, மீன் பண்ணை எப்படி உருவாக்குவேன், எப்படி நெய்தல் படையை கட்டுவேன், எப்படி மீனவனை பாதுகாப்பேன், எப்படி என் மாணவனை பாதுகாப்ப, எப்படி மருத்துவரை பாதுகாப்ப என்று எல்லா கனவு திட்டங்களையும் 8 மணி நேரம் பேசுறான். ஆனா அந்த 56 நிமிஷமும் மக்களை விரும்புகிற, மக்கள் இருக்கிற அந்த ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிற விஜயா, 2 பேர் தான் போட்டி, 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, என்ன உருட்டாலும் 2 பேர் தான். ஒண்ணு இன்னொன்னு, உங்களுக்காக உங்க விஜய் எல்லாத்தையும் இழந்துட்டு, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு, எல்லா வேதனையும் தாங்கிட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல வந்த? சார்ட்டர் பிளைட்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? 900 கோடிக்கு 800 கோடிக்கு வீடு கட்டி, 9000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி, ஒத்தால நான் ஒருத்தன் சோற பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கேன். 9000 ஸ்கொயர் ஃபீட், ஐ மீன் 22 சென்ட், 4 கிரவுண்டு, 4 கிரவுண்டில் வீடை கட்டி ஒரு ஆள் கோபால்னு ஒருத்தன், ஒரு ஆள் 1 மாசமா பெயிண்ட் அடிச்சிருக்காமல்ல, அது மாதிரி ஒரு ஆள் பனையூரில் ஒரு அப்பா இல்லை. எங்கே இருக்காங்க? அப்பா அங்கே மயிலாப்பூர் பக்கம் இருக்காங்க, அம்மாவும் அங்கே இருக்காங்க, மனைவி லண்டனில், மகன் இங்கே சென்னையில் தனியார் விடுதியில் வலசரவாக்கத்தில் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறான், மகள் அங்கே இருக்காங்க. இவன் ஒரு ஆளுங்க, ஒரு ஆளுக்கு 9000 ஸ்கொயர் ஃபீட் வீடை கட்டி ஒத்த ஆளு சோத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பான். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. நீ பார்த்துக்கலாம், கூட்டம் போடுறது 7:30 மணி. எங்கள் அண்ணன் தமிழ்நாடு முழுக்க பேசுகிறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஐயா ஸ்டாலின், உதயநிதி எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு நாளைக்கு 4 கூட்டம், 5 கூட்டம், 6 கூட்டம் அவங்க தகுந்த மாதிரி போடுறாங்க. ஆனால் 12 மணிக்கு உச்சி வெயில தான் பேசுவாப்புல. சாயந்தரம்னா வடிவேலு மாதிரி தான், 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. என்னதான் இருந்தாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அப்படி 6 மணிக்கு வீட்டுக்கு ஒன்று யார் தான்ப்பா கூப்பிடுறா? பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, யார் தான் கூப்பிடுறா 6 மணிக்கு? அப்படி இல்லை, தெரியல எனக்கு. யாராவது தாவே கலக்கூடிய சகோதரர்கள் யாராவது, நண்பா நண்பிஸ், தோலா தோலிஸ் யாராவது சொன்னால் நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்குவேன் நான். எனக்கு தெரியல 6 மணிக்கு. ஏன்னா நேற்று காரைக்குடிக்கு வர்றாப்புல,
காரைக்குடியில் காத்திருக்காங்க. காரைக்குடிக்கு விஜய் மட்டும் வந்து எங்க தளபதி வந்து காரைக்குடிய மக்கள் பிரச்சனை, மொழி பிரச்சனை, நீரத்தை எப்படி மாத்துவேன், நிலத்தை எப்படி மாத்துவேன், எப்படி வேலையை கொடுப்பேன், அண்ணன் சீர் எப்படி கொடுப்பேன், தாய்மாமன் சீர் எப்படி கொடுப்பேன், 2500 எப்படி கொடுப்பேன், காஞ்சி பட்டு புடவை எப்படி கொடுப்பேன்னு பேச போறாரு. பாருங்க 10 எரிய போது காரைக்குடி. காரைக்குடியை புரட்டி போட்ட விஜய், விஜயினுடைய ஃபயர் ஸ்பீச்னு போடலாம்னு தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டாங்க. அவர் வந்தாப்புல வந்த உடனே ஓடிட்டேன்ல, வடிவேலு இந்த குடிஞ்சு ஓடுவார்ல, அது மாதிரி வண்டியை வந்து இப்படி தேவர் சில பக்கம் திரும்பி, ஏன்னா 2:10 ஆயிடுச்சான். இந்த நகரம் படத்தில் வடிவேல் இருக்காப்புல, மணி என்ன 3, 2:59 வந்தால் யாழுனை சதைச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் நீ தப்பிச்சிட்டேன். இதே குருட்டு தைத்துறை என் ஏரியாவுக்கு வந்துடுறத, அங்கே நான் ரொம்ப உக்கரமாக இருப்பேன், டைம் கீப் அப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி 2:10 ஆயிடுச்சான். இப்போ 10 மணி வரைக்கும் தேர்தல் பரப்புரையே தேர்தல் ஆணையம் சொல்லுது, 10 மணி வரைக்கும் பேசலாம். 10 மணிக்கு மேலையும் பேசினாலும் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும், வழக்கு போடும். அவ்வளோதானே. ராதாபுரத்தில் எங்கள் அண்ணன் பேசிகிட்டு இருக்காங்க, காவல்துறை வந்து சொல்கிறாங்க, ஐயா டைம் ஆயிடுச்சு, இருக்கட்டுங்க, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்கும் சேர்த்தாங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சால் வழக்க போடுங்கிறாரு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு, தடை என்றால் அதை உடை என்று ஒரு தலைவன் நிற்கிறான். அந்த தலைவன் எல்லா பிரச்சனையும் பேசுகிறான், ஆனால் இவன் எதையுமே பேச மாட்டேன். ஆனா தாவேக்கா வந்தால் நாம் மகிழ்ச்சி கூடாரம் காலியாயிரும். தாவேக்கா வந்தால் இளைஞர்கள்லாம் தாவேக்காவுக்கு போயிருவாங்க, விஜய் பின்னாடி போயிருவாங்க, சீமானுக்கு 8 விழுக்காடு குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா. 2026 பிப்ரவரி 21 திருச்சியிலே மாநாடு போட்டோம். 2 லட்சம் சேரு, 2 லட்சம் இருக்கை நிறைந்து திடல் முழுக்க திறந்து உளவுத்துறை ரிப்போர்ட் படி 5 லட்சம் பேர், 5 லட்சம் பேர்ல 3 லட்சம் பேர் இளைஞர்கள் திரண்டா, படிச்ச இளைஞர் திரண்டா. பிரபாகரன் என்ற தலைவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்த நாம் கட்சியில் இருக்கிறவன் ஒருத்தன் கூட எவனாலையும் அந்த எவனாலையும் அவன் வாக்கை சரிக்க முடியாது. ஒவ்வொரு ஊரிலும் கூடுகிறது கூட்டம். என்ன கூட்டம்? லட்சிய கூட்டம். அது என்ன? ரசிக கூட்டம். அது கூத்தாடி கூட்டம். இது கொள்கை கூட்டம். அது என்ன கூட்டம்? அது சினிமா கூட்டம். எங்களுக்கு கூடியிருப்பது சித்தாந்த கூட்டம். நாம் மகிழ்ச்சியில் ஒவ்வொருத்தரும் கேட்ட சொல்லுவான், என்ன கொள்கை? தமிழ் தேசிய கொள்கை. என்ன கோட்பாடு? தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் என் நிலத்தின் வளத்தையும் பாதுகாக்கிற கோட்பாடு. 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பீங்க, தமிழ்நாட்டை எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு போவீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் 16 வருஷமா ஒரு தலைவன் மக்களுக்குள்ள கடத்திருக்கிறான். உடனடியாக சீமான் சிஎம்மா இருந்தா கூட இல்லை, 10 வருஷமா இந்த நாட்டை எப்படி மாற்றணும்னு கனவு ஸ்கிரிப்ட். ஒரு இயக்குனர் படம் எடுப்பதற்கு முன்னாடி மண்டைக்குள்ளேயே படத்தை ஓட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? மண்டைக்குள்ளே படம் எடுத்து பார்த்து அந்த படத்தை எடுத்தா, நல்ல பயிற்சி எடுத்துட்டு போய் ஒரு சிலம்ப சுத்தினா, நல்ல பயிற்சி எடுத்துட்டு போய் ஒரு கராத்தே பண்ணா, நல்ல பயிற்சி எடுத்துட்டு போயிட்டு பாட்டு பாடுனா, நல்ல பயிற்சி எடுத்துட்டு போயிட்டு நடிச்சா எப்படி அவர்கள் நல்ல பாட்டையும் நல்ல நடனத்தையும் பண்ணுவார்களோ அப்படி 10 வருஷமாக மண்டைக்குள்ளேயே இந்த ஆட்சியை எப்படி நடத்தணுங்கிற பயிற்சியை அண்ணன் சீமான் எடுத்து வச்சிருக்காரு. எப்படி மாத்துவேன் பெரம்பூரை, எப்படி மாத்துவேன் எழும்பூரை, எப்படி மாத்துவேன் ஆர்கே நகரை, எப்படி மாத்துவேன் வடசனிய, கனவு கண்டு வச்சிருக்கிறான். உனக்கு என்ன கனவு இருக்கு? பெரம்பூர்னாலே மாதா கோயில் தான், பெரம்பூர்னாலே பள்ளிவாசல் தான், பெரம்பூர்னாலே சர்ச்சு தான், தெரியாது யாருக்கும். பாண்டிச்சேரினாலே வெள்ளியனூர் மாதா கோயில் தான், பாண்டிச்சேரினாலே ஆசிரமம் தான், திருச்சினாலே காவிரி தான், திருநெல்வேலினாலே அல்வா தான். ஊருக்கு போய் வித்துக்கிட்டு இருக்கான். அதை திருநெல்வேலியில் அல்வா, சாத்தூரில் சேவு, கோயில்பட்டில் கடலை மிட்டாயி, மதுரையில் மல்லி, திண்டுக்கல்லில் போட்டு, திருச்சியில் காவேரி, மணப்பாறை முறுக்கு, இந்த விஜய் ஒரு கிறுக்குன்னு உலகத்துக்கே தெரியும் தெரியும். ஆனால் ஊருக்கு போய் இதுதான் ஃபேமஸ்ஸு. பெரம்பூர்னாலே நமக்கு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக எப்போவுமே அம்மாவை வணங்கி தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதுதானே சரி. அதனால தான் எனக்கு உங்கள் அம்மா பெரம்பூரில் இருக்காங்களா தெரியல எனக்கு. இல்லை பெரம்பூர்னாலே நமக்கு அம்மா பாசம் தான்ன்றாப்புல. ஏன் சென்டிமெண்ட்டாக போடுறாப்புலையா? சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட். அதை உங்கள் அம்மாட்ட போய் காட்டுங்க பாஸ், உங்கள் அம்மாட்ட போய் காசுங்க. பெத்த தாய் தனியாக விட்டுட்டு, பெத்த தகப்பனையும் தனியாக விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து சென்டிமெண்ட் பேசியிருக்காப்புல. உங்கள் என் உடம்பு தோலை அறுத்து அதில் செருப்பாக செஞ்சு உங்களுக்கு போட்டு பாதை காணிக்க பண்ணணும். உன் முகர கட்டையை பார்த்தா அவ்வளவு நல்ல மாதிரி தெரியலையே. உடம்பு தோலை தச்சு செருப்பாக போடணுமா? அதெல்லாம் தேவையில்லை. உடம்பு தோலை தச்சு செருப்பாக போடணும்னா வேட்பாளரே பக்கத்தில் சேர்க்க மாட்டாப்புலங்க. இப்போ திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் பேசுறாரு, வேட்பாளர் நிப்பாட்டி பேசுறாரு. ஐயா எடப்பாடி வேட்பாளர் நிப்பாட்டி பேசுறாரு. எங்க அண்ணன் சீமான் வேட்பாளரை பிடிச்சி என் தம்பி என் தங்கச்சின்னு உரிமையோட பேசுறாங்க. ஆனா வண்டிக்குள்ள வேட்பாளரை ஏற்ற மாட்டாப்புல.
ஊருக்கு போகிற இங்கே வந்தாப்புல திருச்சி கிழக்கு ரெண்டுமே அவர் வேட்பாளர். திருநெல்வேலிக்கு போனாலும் வேட்பாளரை ஏற்றலை. அங்கே காரைக்குடிக்கு வந்தாப்புல வேட்பாளரை ஏற்றலை. அவன் பார்த்தான் இவன் ஏற்ற மாட்டான், நான் செலவு பண்ணியிருக்கேன் விட்டு வந்தான்னு அவன் வண்டியில் தாவிட்டான். அவன் ஒரு டாக்டருக்கு படித்த அணிலவன். அவன் தாவி பிடிச்சி மேலே ஏறி போகிறான். ஒரு படித்தவன் தானே அவன். படித்தவனை ஒரு ஆஸ்திரேலியாவில் டாக்டருக்கு படித்தவனை இப்படி வண்டிக்குள்ளே ஏறி போகிறன கதவை திறந்து உள்ளே அனுப்புன்னு சொல்லக்கூட உனக்கு மனசாட்சி இல்லைனா நீ எப்பேற்பட்ட மனித பிறவி. முதல்ல சாடிஸ்ட், அதாவது என்னன்னா ஒரு உயர்ந்த மனதில் நான் யாரு, நான் தேவ தூதன், நான் பெரிய ஆளு. படத்தில் பில்டப் கொடுக்குற மாதிரி அவர் வந்தார்னா அவரை மட்டும் வந்துட விட்டாத. அவன் சம்பவம் பண்ணுறவன் இல்லை, சம்பவம் பண்ணுறவனை ரெக்கார்ட் பண்ணுறவன். அவனை பார்த்தா இடியே பயப்படும், அவனை பார்த்தா மின்னல் கூட ஒரு நிமிஷம் நிற்கும், அவனை பார்த்தா காட்டு யானை கூட கக்கா போயிடும், அவனை பார்த்தா புலி கூட புரண்டு படுக்கும், அவனை பார்த்தா சிங்கமே சீர்வது நிப்பாட்டிடும், அவனை பார்த்தா மான் கூட்டம்லாம் அப்படி போகும், அவனை பார்த்தா மயில் தோகை விரிக்கும். யாரா நீ? முதல்ல ராவண மகன்டா, ஒத்தையில் நிற்கிற யமன்டா. எவன் ராவண மகன்? ராவண மகன் ஒத்தையில் நின்ன யமன் யார் தெரியுமா? 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டு சிங்களம், பாகிஸ்தான், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா என்று 24 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் தரைப்படை, கரைப்படை, வான்படை என்று உலகத்திலே கப்பல் படை கட்டி கடும் புனைப்படை கட்டி சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதகவை பிரபாகரன் ராவண மகன். ஒத்தலில் என்ன யமன் அவன் தான்டா. இனியாமர் அவர் தான் ராவண மகன். நீ ராவண மகனா? முன்ன பின்ன ராவண கதையை படிச்சிருக்கிறியா? எழுதுறது பஞ்சு படத்தில் பஞ்சு டைலாக்கா பேசி பேசி இந்த சின்ன சின்ன பசங்களை கெடுத்து இந்த ஜனநாயகன் படம் வெளியே வந்துருச்சு. 4-5 பிட்டு எடுத்து போட்டு விட்டாங்க. சரி என்னப்பா கடைசி படம் தளபதி நடிப்பை கொட்டி தள்ளி மிரட்டிருப்பாப்லன்னு பார்த்தா அதே எதுக்கு ஏன் அந்த கையை உருட்டா? அப்படி என்னதான் ஏன் புண்ணு? நம்மள எங்கள் டாக்டர் கார்த்திகன் இருக்காப்புல, அவட கூட வாங்க ஏதாவது கையில் என்னன்னு பார்ப்போம். இல்லை உங்கள் டாக்டரே பாருங்க, கையை உருட்டிகிட்டே இருக்காப்புல. அது கில்லி படத்துலேருந்து உருட்டுறாப்புல. ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். பைத்தியம். இப்போ நான் ஒரு தப்பு செய்கிறேன், கட்சியை விட்டு என்னை 2 முறை நீக்கினாங்க. ஏன்? நான் செஞ்ச தப்பாக இருக்குது, அப்போ நான் என் முடிவு தப்பாக இருக்குது, அப்போ அண்ணன் சீமான் சொல்கிறார் நான் மாற்றிக்கிறேன். இப்போ வெற்றி தமிழை ஒரு தப்பு செய்கிறாரு வெற்றி தமிழை, அப்போ கூப்பிட்டு கட்சியில் சொல்கிறாங்க அவர் மாற்றிக்கணும். இல்லை நான் முடிவெடுத்துட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், கட்சியை விட்டு நிரந்தரமாக நிற்கிறவங்க. ஒரு தப்பு செய்கிறோம், ஒரு சாலையில் போகிறோம், இப்போ இந்த வழியாக போகாத, அது ஒன்வே லொக்கேஷன் அப்படி காட்டும். ஆனால் கூகுள் மேப் கொண்டு போய் ஒரு முட்டுச்சந்தில் விட்டுரும்னா நான் இப்படி தான் போவேன்னா அங்கே கிணத்துல வந்து சாக வேண்டியதான். இல்லை ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன் நான் இந்த ரூட்டில் தான் போவேன். போலீஸ்கார் கூப்பிட்டு சொல்கிறாரு இங்கே வேணாங்க டிராஃபிக்காக இருக்குங்க, அங்கே ஒரு திடீர்னு ஒரு ஓட்டை விழுந்துச்சு சென்னைக்குள்ளே, திடீர்னு அது வந்து ஓட்டை விழும் போகாதுண்ணா. ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னா நீ சாக வேண்டியதான். இப்போ கடல் சீற்றமாக இருக்க மெரினா, அங்கே போலீஸ்காரை கூப்பிட்டு இப்போ சீற்றமாக இருக்குது காதலியோட போகாத உள்ளே போயிடுவேனா, ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் போவேன்னா போய் சாக வேண்டியதான். பெரியவர்கள், அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, உறவினர்கள் சொன்னால் நாம் திருத்தி கொள்ளணும். ஆனால் ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொன்னால் அவன் சாடிஸ்ட். நாளைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுத்து மக்கள் போராடுறாங்க, ஸ்டெர்லைட்டை போல, மீத்தேனை போல, ஹைட்ரோ கார்பனை போல ஏதோ ஒரு திட்டம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, நீங்கள் முதலமைச்சராகவே ஆயிட்டீங்க. அது பிரபாகரன் பிள்ளைகள் இருக்க வரைக்கும் நடக்காது, இருந்தாலும் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆயிட்டீங்க, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, நீங்க ஒரு அறிக்கை போட்டீங்க, நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டீங்க, அதை எதிர்த்து மக்கள் போராடுறான், எதிர்த்து போராடுது. இல்ல ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னா செருப்பை கொண்டாடிப்பான் மக்கள். மோடி இந்தியாவின் சர்வாதிகாரின்னு சொல்றாங்க, அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாருன்றாங்க. அந்த மோடி RSS இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்ட மோடி வேளாண்மை மசோதாவை கொண்டு வராரு. மோடி கொண்டு வந்த சட்டத்தை திரும்பி பெற்றதா வரலாறே கிடையாது. ஆனால் மக்கள் போராட்டம் மோடி என்ன பண்ணாரு? திரும்பி பெற்றார். அதுதான் அப்படிதான் இருக்கணும். மக்கள் போராடினா திரும்பி பெறணும் குறைந்தபட்சம். இல்லை நான் விட மாட்டேன். இந்த மாதிரி அடமண்டா இருக்க போய் தான் தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு. RK நகர் வேட்பாளர் மேலே அடிதடி குற்றச்சாட்டு, அங்கே வில்லிவாக்கத்தூர் ஒரு வில்லனே வேட்பாளர், அங்கே பேராவூரணி வேட்பாளர் மேலே பாலியல் வன்கொடுமை, பட்டுக்கோட்டை வேட்பாளர் மேலே கஞ்சா வழக்கு, திருநெல்வேலி வேட்பாளர் மேலே கல்குவாரி வழக்கு, இங்கே 1000 வழக்கம் ஏதோ ஒரு தொகுதியில் வந்து பெண் குற்றச்சாட்டு. இப்படி தமிழ்நாடு முழுக்க குற்றச்சாட்டு வருது.
அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, ஐயா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி நகை திருட்டு வழக்கு, கஞ்சா வழக்கு, கொலை வழக்கு, கொள்ள வழக்கு இருக்குலாம் வேட்பாளராக போட்டிருக்கோம். எவனே தெரியாமல் வேட்பாளர் போடுறாப்புல இந்த பிரியாணி கடை இருக்கும்ல, நம்ம நாராயணன் டீ ஸ்டால்னு வச்சுக்கோமே, இந்த டீ ஸ்டாலில் வடை நல்லா இருக்கும். இந்த காலையில் நாய் வந்து எவனாவது வறுக்கி போடுவானா, வடையை சாப்பிட்டு ஏதாவது ஒன்று போடுவானான்னு காத்திருக்கு. அப்போ நம்ம எச்சிலை தூக்கி போடுவோம்ல, எச்சிலை போடும்போது நாய் நிற்கும். அது மாதிரி அதிமுக திமுக வேட்பாளர் அறிவிச்சு எல்லாரும் அறிவித்த பிறகு அங்கேருந்து எவனாவது வருவானா அதிருப்தியில் அப்படின்னு காத்திருந்து அதிருப்தியில் வரவனை புறத்து தூக்கி உள்ள போட்டாப்புல. நேற்று வரைக்கும் அதிமுக வேட்பாளர், இன்னைக்கு தாவேக்க வேட்பாளர் இவர் தான் ஊழலை ஒழிக்க போறாரு. நேற்று வரைக்கும் அதிமுக செங்கோட்டையை வச்சுக்கிட்டு பக்கா மாசு ஊழலை ஒழிக்க போகுது. லாட்டரி சீட்டு ஆதரவை வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போகுது. 106 வேட்பாளர்கள் RSS பாஜக கடன் வாங்கி போட்டுட்டு பாசிச எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறாப்புல. மதசார்பற்ற சமூக நீதி, அத்தனை பேர் RSS காரன். இங்க நிக்கிற வேட்பாளர் வேற வேற கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் விஜய் தான். எல்லாரும் விஜய்னா ஏன் பெரம்பூர்ல போட்டி போட்டீங்க? உங்களுக்கும் திமுக தானே சண்டை, டிஎம்கேக்கும் டிவிகே தான் போட்டி. அப்புறம் ஏன் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தூணால போட்டி போட முடியல? ஏன் போட முடியல? சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் எடுத்து போட்டுருக்கலாம்ல. அது வேண்டாம். எனக்கு 41 பேர் கொன்று அநீதி இழைக்கப்பட்டுச்சு, செந்தில் பாலாஜி குண்டர்கள் ஆட்கள் அனுப்பிய 41 ரசிகர்களை கொண்டுட்டாருன்னு சொல்றீங்களே, உனக்கு தைரியம் தெம்பு துணிச்சல் இருந்தா கரூர்ல செந்தில் பாலாஜி எடுத்து போட்டி போடுகிற துணிவு இருக்கா? ஏன் பெரம்பூர்லையும் கிழக்குலையும் படத்துல சொல்றாப்புல, 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கையை உன் மேல வை. கில்லில படத்தில் 5 ரூபா பிளேடு மேலே வைக்கிற நம்பிக்கையை உன் மேலே வைன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஏன் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் 2 தொகுதியில் போட்டி போடுறீங்க? ஏன் 2 தொகுதியில்? ஏன் பெரம்பூர், ஏன் திருச்சி கிழக்கு, திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், உசிலம்பட்டி விஜய் அப்படின்னீங்களே, ஏன் அங்கே போகலை? ஏன் இங்கே மதசார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், பெரம்பூர்ல தான் சார்ந்த மதம் அதிகமா இருக்கு, திருச்சி கிழக்குல தான் சார்ந்த சாதி அதிகமா இருக்கு. இப்படி சாதி மதம் பார்த்து நிக்கிறதுக்கு பேர் தாண்டா திருட்டு திராவிட அரசியல். அதை நீ செய்யறா, நீ எப்படி திமுக மாற்று? எங்க அண்ணன் சீமான் சாதி அதிகமா இருக்குன்னு கடலூர்ல நிக்கல, மீனவனுக்கு பிரச்சனை அதனால் நின்னாரு. திருவற்றியூர்ல சாதி அதிகமா இருக்கு நிக்கல, திருவட்டியூர்ல அதானி பிரச்சனை, அம்மோனியா தொழிற்சாலை பிரச்சனை, 800 பிரச்சனை, தொடர்ச்சியா அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுற நின்னாரு. தோத்தாரு, 48,000 ஓட்டு வாங்கி தோத்தாரு. தோற்றாலும் 800 துறைமுக விரிவாக்கத்தை எதிர்த்து அதானி எதிர்த்து களத்தில் 2022 தோத்து போன பிறகும் அந்த களத்திலே போராடிய ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்படி போராட்ட களத்துக்கு போகும்போதுதான் மயங்கி விழுந்தாரு. அம்மோனியா வாய் கசிவு, அதே 800 போய் நின்னாரு. 800 அனல் நிலைய விரிவாக்கம், 800 அனல் நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே கட்சியின் தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். தோற்றாலும் அந்த மக்களுக்கு நிற்கிறாரு. இன்னைக்கு காரைக்குடியிலே சொந்த மாவட்டம் என்பதால் அங்கே களத்தில் நிற்கிறார். அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்லை. சாதி பார்த்து மதம் பார்த்து நின்றுட்டு மத சார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர், பெரியார் ஊரை உருட்டுறது. நான் வந்தால் இதை செய்வேன் சொல்ல தகுதி இருக்கா? ஏங்க ஓட்டு கேட்டே வரமாட்டார, உங்க வீட்டுக்கு எப்படி வருவாரு? என்னப்பா பிரச்சனை? மைக்கில் பாதி கேட்குது பாதி கேட்க மாட்டேங்குது, தாவேக்க மாதிரி இருக்கு. ஓட்டு கேட்டே வராத ஒருத்தர் வீட்டுக்கு வீடு வருவார். ஒரு பாட்டு போட்டாங்க, வீதி வீதியா வாரானே நீதி கேட்க போறானே. இவன் எக்கோ சிஸ்டத்தை வச்சு ஏஆர் ரஹ்மான் பண்ணிட்டு இருக்கான். இங்க கேட்கும் அங்க கேட்காது. வீதி வீதியா வாரானே நீதி கேட்க போறானே. எங்க மக்களுக்கு நீதி கேட்பாருன்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்க. என் மனைவி விவாகரத்து போட்டுச்சு, கரூரில் என் மேலே பழி போட்டாங்க, எஸ்ஓபியை போட்டு முடக்கிட்டாங்க. எஸ்ஓபியை போட்டு முடக்கலனா மட்டும் 1 மணி நேரம் பேசி அப்படியே அறுத்து தள்ளிவாப்புல. உலக அரசியல், இந்திய அரசியல், அப்படி தமிழ் மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை இப்படி இருக்கணும், மீனவர்கள் இப்படி இருக்கணும், நான் காட்டு வளம் இப்படி இருக்கணும், கனிமூலம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ரோடு இப்படி இருக்கணும், சாலை எப்படி இருக்கணும், மழைநீர் வடிகால் வாய்க்கால் எப்படி இருக்கணும், கழிவுநீர் இப்படி இருக்கணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ட்ரைனேஜ் சிஸ்டம்னா என்ன, அப்படி எஜுகேஷன்னா என்ன, மெடிசன்னா என்ன, அப்படியே பிரித்து மேஞ்சி வானத்திலிருந்து மழைநீர் கொட்டுற மாதிரி விஜய் வாயிலிருந்து வார்த்தை அப்படியே கொட்டும். வைக்கப்படப்படுது பிரிக்கிற மாதிரி வார்த்தை அப்படியே உருவம். 10 நிமிஷம் பேச்சு,
அதுக்கு அந்த 10 நிமிஷம் பேசிக்க 10 நிமிஷம் பார்த்துட்டு இருக்காப்ல. ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டுகளை மாற்றினது பத்தாதா, இப்போ ஒரு A4 சீட்டு வேறையா ஐயா? ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு, அது 50 வருஷமாக படிக்குது பாவம். அந்த துண்டு சீட்டு சரியில்லை, அதை தத்திங்கிறாங்க பல பேர். இப்போ இவரை ஒப்பிடும்போது அவர் தெய்வமாக தெரிகிறார் எங்களுக்கு. ஐயா பாவமே கலைஞர் கருணாநிதி மகன் எவ்வளவு நல்லா பேசுகிறாருங்க. இவரை ஒப்பிடும்போது எடப்பாடி பழனிசாமி ஐயோ சூப்பருங்க அவர். இவரை ஒப்பிடும்போது சினிமாவில் நீ பெரிய கதாநாயகனாக இருக்கலாம், அரசியல் நீ ஒரு காமெடியன். காரைக்குடிக்கு போயிட்டு வண்டியில் ஏறி போகிறேன், சைக்கிளில் புளியங்குளத்து புலி, சிலம்பு சுத்துற சிங்கம், வாழ்நாள் முழுக்க கன்னி பெண்களை பார்க்காத கட்டிலம் காலை புல்லட்டு பாண்டி வருகிறார், புடிங்கடா வண்டியை புடிங்கடாங்கிற மாதிரி அங்கே போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. கேம்பெயின் போகிறது வண்டியில், அப்புறத்துக்கு சைக்கிள் சீன் போடணும். எனக்கு பேச்சு வராது, அப்போ என்ன பண்ண போகிறேன், கையை காட்டிட்டு போகிறேன். வில்லிவாக்கம் கூட்டம் ரத்து, பெரம்பலூர் கூட்டம், அந்த கொளத்தூர் கூட்டம் ரத்து, கடலூர் கூட்டம் ரத்து, வடலூர் கூட்டம் ரத்து, கன்னியாகுமரி கூட்டம் ரத்து, புதுக்கோட்டை கூட்டம் ரத்து, அறந்தாங்கி கூட்டம் ரத்து. எதுக்கு பேச சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ண போகிறேன், ரோட் ஷோ கொடுத்துருங்க, அப்படியே ஆட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். உங்க விஜய் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க, வீதியாக வர பாட்டை போட்டு கும்பிட்டுக்கிட்டு. இதுவெல்லாம் அரசியல். காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கீங்க, வீதியாக வந்தார் காமராஜர். இந்த மக்களுக்காக 7 வருஷம் சிறையில் இருந்து அரசியலுக்கு வந்தார். கர்ம வீரர், பெருந்தலைவர், கிங் மேக்கர் காமராஜர். மக்களுக்காக போராடுனா. நான் இழந்தேன்னு சொல்றீங்களே, யார் இழந்தா தெரியுமா, யார் வழிதாங்கிட்டா தெரியுமா? வெள்ளைக்காரன் இந்த நிலத்துக்கு வருகிற பொழுது வெள்ளைக்காரனை எதிர்த்து பொருளாதார ரீதியாக வெள்ளைக்காரனை வீழ்த்த வேண்டும் என்று தன்னுடைய மிகப்பெரிய வக்கீல் குடும்பம், தாத்தா வக்கீல், அப்பா வக்கீல், சித்தப்பா வக்கீல், அவரும் வக்கீல், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வக்கீல் குடும்பத்தில் பிறந்து அன்றைக்கு 1904 இன்னிலிருந்து 125 வருஷத்துக்கு முன்னாடி என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 9 ஆண்டுகள் சிறைப்பட்டு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாலும் தொகுதிக்கே போகாமல் ஜெயித்து வெள்ளக்காரன் இந்த நிலத்துக்கு வந்து குற்ற பரம்பரை சட்டம் போட்ட போது கைரேகை வைக்காத கட்ட விரலை வெட்டி வீசுறா என்று முழங்கிய சுபாஷ் சந்திரபோஸ் படைக்கு ஆட்களை அனுப்பிய எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர் இழந்தார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் 17 பாகங்களாக போட்டு தேவேந்திர குல வேளாளர், மறவர், கல்லர், பறையர் சமூகம், ஆதி தமிழ் கொடி என்று எல்லாத்துக்கும் கொடுத்தார், மக்களுக்கு கொடுத்தார். அப்படியேதான் இருக்கா? அதே நிலத்துல தன் நிலத்திற்கு கீழே கிடைத்த கருப்பான ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு காமராஜர் கொடுக்க, காமராஜர் அதை நேரிடம் கொடுக்க, அதை ஆய்வு செய்துவிட்டு நிலக்கரி என்று தெரிந்தவுடன் தமிழ்நாட்டு மக்கள் இந்த நிலக்கரி வந்தால் புழைத்துக் கொள்வார்கள் என்று நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு 1500 ஏக்கர் தன் நிலத்தை எழுதி கொடுத்தாரு ஜம்புலிங்க முதலியார். அவரை போல நீங்கள் மக்களுக்கு ஏதாவது எழுதி கொடுத்தீங்களா? மக்களுக்கு ஏதாவது செய்தீங்களா? ஜம்புலிங்க முதலியார், காமராஜர், வ.உ.சி. வேண்டாம். சென்னையில வெள்ளம் வந்துச்சு. சென்னை வெள்ளத்துல தன் வீட்டை மக்களுக்கு திறந்து விட்ட ஒரே நடிகர் மரியாதைக்குரிய சகோதரர் அஜித்குமார் மட்டும்தான். அந்த அஜித்குமாருக்கு இருந்த மனித பற்று, சமூக பற்று, குறைந்தபட்ச மனித நேயம் உங்களுக்கு இருந்துச்சா? உங்க பனையூர் வீடு, சாலிகிராம வீடு, உங்க மண்டபம் எங்கேயா திறந்து விட்டீங்களா? நம்ம கூட கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய சொந்த வீட்டை மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு நடிகர் கொடுத்தாரு. அவர் அரசியலுக்கு வரல, அவருக்கும் கூட்டம் இருக்கு, அவருக்கும் ரசிகர் இருக்காங்க, அவரும் வந்தாலும் கூட்டம் கூடும். ஆனா அந்த கூட்டம் அவரை மதிக்கிற கூட்டமா இருக்கு. ஆனா இந்த கூட்டம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, மரத்துல ஏறுறது. காரைக்குடிக்கு வந்தாப்புல காரைக்குடி எல்லா மரத்தையும் கட்டி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு பாவாடை கட்டிட்டாங்க. இந்த வடிவேலு கோவில் படத்துல நாய் கடிச்சோன்னு ஒரு பாவாடை கட்டி வர்ற, ஐயோ அங்கிட்டு படுது அப்படின்னு. அது மரத்துக்கு பாவாடை. ஏன் இந்த அணில் பூரா ஏறிடக்கூடாது? கொஞ்சம் காரைக்குடி பார்க்க அழகா இருக்கு. இவன் வந்தாங்கன்னா கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்த மாதிரி இருக்கும். தாவைக்கா கூட்டம் போட்டா கரும்பு காட்டுக்குள்ள காட்டு எருமை புகுந்த மாதிரி இருக்கும். கரூர்ல வந்தாங்க காலையில 12 மணிக்கு இந்த ஆள் வருவான காத்து கிடந்தவர்கள் 12 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் கையோடு நிற்கிறான். 12 மணிக்கு வருவார்னு ராஜ்மோகன் சொல்றாரு, 12 மணிக்கு வருவார்னு புஷ்யாந்த் சொல்றாரு, 12 மணிக்கு வருவான்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். வந்துருவாருன்னு காத்திருக்கிறான். 8:45 நாமக்கல்ல போட்டு வீட்டிலேயே ஆட்டிக்கிட்டு 8:45 கிளம்புறான்.
கிளம்பி போய் அங்க போனா 7 மணிக்கு கரூர் போறான். காலையிலிருந்து தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, கழிவறை போகாம மக்கள் நிக்கிறான். கூட்டத்துல இவன் கூன்னு ஏறி மரத்துல இருந்து ஒரு சின்ன பையன் கீழே விழுறான். கீழே விழுந்த பையன் கை குழந்தையோடு நின்ற ஒரு பொண்ணு மேல விழுறான். ஒருத்தன் சரிகிறான், சீட்டுக்கட்டு போல தொடர்ச்சியா சரிகிறான். இவன் கண்ணும் என்னப்பா, இவன் கண்ணு முன்னாடி 41 பேர் சாகுறான். என் அன்பிற்குரிய மக்களே, பெரம்பூர் மக்களை, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்த நீங்க ஒரு திருமண வீடு நடத்துறீங்க. அந்த திருமண வீட்டுல உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்க செத்தா நீங்க விட்டுட்டு ஓடுவீங்களா கூட நிப்பீங்களா? அந்த இடத்துல விஜய்க்கு பதிலா எங்க அண்ணன் சீமான் நின்றுதா உயிரே போனாலும் அந்த மக்களுக்காக நின்றப்பா. ஆனால் உன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்த போதும் அரசாங்கத்தின் மீது, செந்தில் பாலாஜி மீது பழிய போட்டுட்டு கோலம் மாறி ஓடி போன ஓடுகாலி. அதான் ஓம்காலி ஜெய்காலி, விஜய் ஒரு ஓடுகாலி. அந்த ஓடுகாலி பையன் தன்னை பார்க்க வந்த ரசிகனுக்கு நிக்காத அந்த ஓடுகாலிக்கு பெரம்பூர் மக்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அதை விட அசிங்கம், கேவலம், அவமானம், இழிவு எதுவுமே இல்லை. ஓடுகாலிங்க பயந்துட்டான். 4 நாள் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனை போட்டு வீட்டு எதுவும் உடைச்சிருவாங்களா, கணக்கு எதுவும் கைது பண்ணுவாங்களா? ஒரு முக்கியமான ஸ்டாலினுக்கு நெருக்கமான ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு ஸ்டாலினங்கள் எதுவும் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்ல அங்களுக்கு அது மாதிரி ஐடியா இல்ல, உன்னை கைது பண்ணா நீ பெரிய ஆள் ஆகிடுன்னு சொல்லி அவர் கைது பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வீடியோ, ஸ்டாலினங்கள் உங்களுக்கு என் மேல ஏதாவது கோபம் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, ஆனா என் ஆளுகளை விட்டுருக்க. நீங்க என்ன ஏதாவது பண்ணணும்னா நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன். வீடு எங்கே இருக்கு? ஆஃபீஸுக்கு மேலே இருக்கு. ஆஃபீஸ் எங்கே இருக்கு? வீட்டுக்கு கீழே இருக்கு. வீடியோ. இப்போ ஸ்டாலினங்கள் அப்ப அன்னைக்கு தலைவா படத்துக்கு நம்ம டைம் டில் இருந்தோடனே படத்தை ஸ்டாப் பண்ணிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாலினங்கள் அந்த டிஎம்கேவா டிவிகேன்றப்ப அன்னைக்கு தலைவா படத்தை தடை பண்ண உடனே ஜெயலலிதா ஆண்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, அது போண்டி எடுத்திருக்கோம், நோண்டி எடுத்திருக்கோம். அன்னைக்கு அம்மா உங்க ஆட்சிக்கு நீங்க நல்லாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தலைவா படத்தை யாரோ அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் வந்து தடை பண்ணிட்டாங்க, நாங்க ஹோல் யூனிட்டே ஆடி போயிருக்கோம்மா, எல்லாருக்கும் நல்லது பண்ற மாதிரி எங்களுக்கும் பண்ணுங்கம்மா, உங்க ஆட்சிக்கு நாங்க அணிலா இருப்போம்மா அப்படின்னு கொடநாட்டில் போய் காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் காத்து கிடந்தா அந்த அம்மா பார்க்காம, அப்பனும் மௌனம் எஸ்எஸ்சி ஒரு காத்து கிடந்தா 6 மணி வரைக்கும் வந்து அந்த அம்மா வெளியே வந்து கார்ல லைட்டா தான் கண்ணாடி இறக்கிருக்கு. அம்மா இதுக்கு மேல விட்டு அழுதுருவோம்மா, அன்னைக்கு கையை கட்டிட்டான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு தளபதி ஜெயலலிதா கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது இந்த இடத்துல அரசியல் பண்ண தலைவன்டா எங்க அண்ணன் சீமான். ஜெயலலிதா என்ன அன்னி பெசன்ட் அம்மையாரா, அது ஆங் சான் சூகியா, அன்னை தெரசாவா, யாரா ஜெயலலிதா என்று கேட்ட தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான். கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது எந்த பதவிக்காக ஈழத்திலே மக்களுக்கு துரோகம் செய்தீர்களோ அந்த பதவி கருணாநிதி சாகும் வரை கிடைக்க விட மாட்டேன் என்று சொன்னவர் எங்க அண்ணன் சீமான். கருணாநிதிக்கு பேர